ருத்ராட்சம் அணிய வேண்டுமா அல்லது ருத்ராட்ச கொட்டையை அணிய வேண்டுமா? ஆம், இதுவரை நீங்கள் யோசிக்காத அல்லது சிந்திக்காத ஒரு கேள்விதான் இது. ருத்ராட்சம் அணிய வேண்டுமா அல்லது ருத்ராட்ச கொட்டையை அணிய வேண்டுமா? இதற்கு உண்மையான பதில் தெரிய வேண்டுமென்றால் நாம் சற்று யோக கலாச்சாரத்திலும் பயணிக்க வேண்டியுள்ளது. அதாவது ருத்ராட்சத்தின் புராணத்தை, வரலாற்றை சற்று புரட்டி பார்க்க வேண்டிய நேரம் இது. ஆதி காலத்தில் சிவபெருமானும் பார்வதியும் வசித்து வந்த நிலையில் தேவர்களும் அசுரர்களும் சேர்ந்து பார்க்கடலில் கடையும் போது உண்டான ஆழகால விஷத்தை சிவன் உண்டதாகவும் அதனை பார்வதி தேவி வந்து தடுத்ததாகவும் சொல்லப்பட்டு அதனால் தொண்டையிலே அந்த விஷம் தங்கியதாகவும் கூறப்படுகிறது. அப்படி தங்கப்பட்ட அந்த ஆழகால விஷமானது நீல நிறத்திலும் தன்மை மிகவும் கொடியதாகவும் உள்ளது. இதற்கும் யோக கலாச்சாரத்திற்கும் என்ன என்று கேட்கிறீர்களா? அதுதான் உண்மை.